அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜெயலலிதா ரெசிபீஸ் நான் இன்று சமையல் செய்யவிருக்கிறேன். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கு நான் செய்யவிருக்கும் சமையல் இது திருக்கை மீன். திருக்க தெரியுங்களா? வவ்வால் மீன் மாதிரி இருக்கும். இது இதை மலாயில் ஈக்கன் பாரின்னுவாங்க. மலாயில் ஈக்கன் பாரி, தமிழில் திருக்கை மீன், இங்கிலீஷில் ஸ்டிங்ரே ஃபிஷ்னுவாங்க. ஸ்டிங்ரே ஃபிஷ். ஸோ 3 மொழியிலையும் நான் சொல்லிட்டேன். தமிழில் திருக்கை மீன், மலாயில் ஈக்கன் பாரி, இங்கிலீஷில் ஸ்டிங்ரே ஃபிஷ்ஷு. ஸோ இன்று நான் இது குழம்பு வைக்க போகிறேன். நான் கறி வைக்க போகிறேன். ஓகே, கறி வைக்க போகிறேன். ஓகே. இந்த குழம்பு நான் இன்ஸ்டன்ட் பேக்கெட்டு இந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட் போட்டு மலேசியன் ப்ராடக்ட் இது. இந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட் பேஸ்ட் போட்டு நான் இன்றைக்கு இந்த பாரி மீனுன்னு சொல்லலாம். ஆனால் இது மலாய் வார்த்தை. தமிழில் திருக்கை மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த பேஸ்ட்டு போட்டு இந்த பேஸ்ட் போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன். ஓகே. இந்த திருக்கை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பேஸ்ட்டு கலந்துருக்குது, இதில் எழுதியிருக்குதுன்னு எல்லாம் நான் விளக்கமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப அங்கே எழுதுகிறேன். நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் செய்முறை மெத்தட் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஸோ இப்போ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கிற பொருள்கள்லாம் நான் அங்கே எழுதுனா தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுலேயும் எழுதுகிறேன். முடிஞ்சால் இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழ்லேயும் எழுத பார்க்குறேன். ஸோ அப்போ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த திருக்கை மீன் குழம்பு வைக்கலாம். இது பேஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இது நம்ம இப்போ திருக்கை மீன் கறி வச்சா இதில் என்னென்ன பொருள்கள் போட்டு நம்ம திருக்கை மீன் குழம்பு வைக்கிறோமோ அந்த பொருள்களோட பொருள்கள் எல்லாம் அப்புறம் இதில் உள்ளது எல்லாம் இந்த பேஸ்ட்டில் உள்ளுக்கு இருக்குது. உள்ளுக்கு இருக்குது எல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம தனித்தனியாக இந்த திருக்கை மீனுக்கு நம்ம குழம்பு வைக்கிறதுனா நம்ம தனித்தனியாக பொருள்கள் வாங்கி எல்லாத்தையும் பிளைண்ட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் அரைக்கணும். அரைச்சி அம்மி இருக்கிறவங்க அம்மியில் அரைக்கலாம். பிளெண்டர் இருந்துச்சுன்னா கிரைண்ட் பண்ணுறது, அரைக்கிற பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதில் எல்லா சாமானையும் அதில் போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட் ஆக்கிடலாம். இது ரெடிமேடாக விற்கிறது. ஓகே. ஸோ இப்போ இது இன்றைக்கி நான் போட்டு சமைக்க போகிறேன். இது 500 கிராம், 500 கிராம். இது 500 கிராம் இருக்குது. 500 கிராம் 500 கிராமு பாரி மீன் இருக்குது. ஓகே. இதுதான் இன்றைக்கி குழம்பு இன்றைக்கி. ஓகே. இது பேஸ்ட் இந்த இதுக்குள்ள மசாலா, இந்த திருக்கை மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள மசாலா பேஸ்ட் எல்லாம் எல்லாம் இதில் அரைச்சி வச்சுட்டாங்க. இது மலேசியன் கம்பெனி ப்ராடக்ட். மலேசியாவில் மலாய்க்காரங்களாம் இந்த இன்ஸ்டன்ட் பேக்கெட் ரொம்ப பாய்ப்பாங்க. ஓகே. நான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பேஸ்ட் போட்டு தான் நான் திருக்கை மீன் கறி வைக்க போகிறேன். ஓகே. இதுக்கு வெண்டைக்காய் வச்சுருக்கேன். 8 வெண்டைக்காய் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 வெண்டைக்காய் இருக்குது. பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது வெண்டைக்காய். ஓகே. இது திருக்கை மீன் கறி வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு நான் இது வாங்கிட்டு வந்தது. இது நான் வறுத்துட்டு இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் குழம்புல போடல, இப்படியே போட்டுறேன். ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் நான் சாப்பிட்ருவேன். ஸோ அது பரவாயில்ல. அது வளவளப்பு குழம்பு உள்ள இறங்குனா பரவாயில்ல, போட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். ஓகே. ஸோ அப்போ இது ரோஸ்ட் பண்ணணும். இந்த சட்டியில் போட்டு அப்படியே வதக்கி கொஞ்ச நேரம் எடுத்தோமா இதில் இந்த வளவளப்பு இருக்குதுல்ல, இது லேடிஸ் ஃபிங்கரு. இது மலாயில் பெண்டின்னுவாங்க, தமிழில் வெண்டைக்காயின்னுவாங்க. இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர், தமிழில் வெண்டைக்காய், மலாயில் பெண்டின்னுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இது இந்த ஆயில் வளவளப்பு
இல்லாமல் இருக்கணும்னா இந்த குழம்புல போடணுன்னா இந்த சட்டியில் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணணும். அப்போ நேரம் வதக்கினா அந்த எண்ணெய் இருக்குதுல்ல, எண்ணெய்லாம் இந்த சட்டியில் சூட்டில் அப்படியே எல்லாம் வெளியாகி எல்லாம் ட்ரை ஆகிரும். இப்போ குழம்புல இப்படியும் போடலாம். இது ரோஸ்ட் பண்ணியும் இதில் வதக்கியும் இதில் போடலாம் இந்த குழம்புல. ஓகே, இதில் 8 இருக்குது வெண்டைக்காய் 8 இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் இப்போ பேஸ்ட் இருக்குது இங்கே வந்து ஹலோ இங்கே பாருங்கள் விபாசா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே, உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். தண்ணி வந்து 500 ml இருக்குது. 500 ml தண்ணி வச்சுருக்கேன். 500 ml தண்ணி இருக்குது. ஆனால் 550 ml இருக்குது. ஆனால் 500 தான் நான் ஊற்றணும். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து பேஸ்ட்டு தயாராக இருக்குது, வெண்டைக்காய் தயாராக இருக்குது, தண்ணி 500 ml இருக்குது, மீன் 500 கிராம் மீன் இருக்குது, திருக்க மீன். இப்போ இது வந்து நான் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கணும். ஓகே, கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மீனுக்கு வந்து பாரி மீன் வந்து என்ன மாதிரி வாசம் இருக்கும்னா யூரின் ஸ்மெல் இருக்கும். யூரின் ஸ்மெல்னால் நம்ம மனிதர்கள் வந்து சிறுநீர் கழிப்போம்ல, அந்த சிறுநீர் வாடை இருக்கும் இதில். அதனால இந்த சிறுநீர் வாடை உள்ள இந்த மீனோட சதை இருக்குதுல்ல, இந்த வாசம் இது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு, முக்கால்வாசி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உப்பு கொஞ்சம் போட்டு, நான் உப்பு போடல, இப்போ உப்பு போட்டு இந்த சோள மாவு இருக்குல்ல, சோள மாவு அது போட்டு உப்பு சோள மாவு எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டு தண்ணியில் பைப்பில் நல்லா சுத்தமாக கழுவிடுவாங்க. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அப்புறம் வந்து, அதாவது சோள மாவு உப்பு போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை போட்டுட்டு சும்மா கழுவிக்கிட்டே இருந்தால் இதில் உள்ள அந்த யூரின் ஸ்மெல் வந்து இல்லாமல் போகும். முக்கால்வாசி இல்லாமல் போகும், கால்வாசி கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அந்த மீனோட வாசமே இப்படி தான். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் உப்பு போட்டுட்டேன். இது எதுக்குன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு. நான் எல்லாம் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே உப்பு, கார்ன்ஃப்ளவர் இது போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து அந்த வாசம் இருக்காதுன்னு சொன்னேன்ல, அது நான் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு உப்பு போட்டு நான் கழுவல. இந்த மீனை இப்படியே எடுத்து அது இன்னொரு சமையலில் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. இது வந்து மேரினேட் பண்ண போகிறேன். மேரினேட் பண்ணிவிட்டு இதில் பொரிச்சிட்டு இந்த சட்டியில் பிறகு குழம்பு வச்சுருவேன். ஓகே, மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மஞ்சத்தூள் இது அங்கே இருக்குது. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். மஞ்சத்தூள் போட்டு இதை மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 10 minutes ஊற வைக்கணும். மேரினேட் பண்ணியாச்சு. மேரினேட் பண்ணிட்டேன். இந்த திருக்கை மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சு ஒரு 10 minutes ஆச்சு. 10 minutes கூட ஆச்சு. ஸோ அப்போ இதை எடுத்து நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டு கொஞ்சம் தண்ணி இறங்குறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பிறகு நான் பொரிக்க போகிறேன். நான் அந்த மீனை, திருக்கை மீன் பொரிக்கிறேன். சிக்கன் பாரி மீன். இது பொரிச்சு போட்டால் தான் நல்லா கொஞ்சம் ருசியாக இருக்கும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு பொரித்து, உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மேரினேட் பண்ணி இதை பொரிச்சிட்டு குழம்புல போட்டால் தான் பேஸ்ட் போட்டு செஞ்சாலும் சரி, சமைச்சாலும், அல்லது நம்ம சொந்தமாக சாமான்லாம் வாங்கி போட்டு இந்தியன் ஸ்டைல் தமிழாளுங்க மாதிரி எப்படி வைக்கிறாங்களோ, ஆனால் வந்து பொரிச்சு வச்சாலும் நல்லது தான். அந்த மாதிரியும் வைப்பாங்க. அது பொரிக்காமையும் அப்படியே மீனை போட்டு சமைப்பாங்க. முதல்ல இன்னொரு தடவை முந்தி சொல்லிட்டேன் நான், திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இது வந்து மீன் வந்து பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, இதுக்கு பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு. இப்போ பாருங்கள், மீன் பொரிஞ்சிருச்சு. ஹலோ வியூவர்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் பொரிஞ்சிருச்சு பாரு மீன். ஸோ இப்போ இதை நான் வந்து அடுப்பில் வந்து எடுக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுக்கிறேன். இந்த மீன் திருக்கை மீனை வந்து நம்ம பொரிச்சும் குழம்புல போடலாம், பொரிக்காமையும்
குழம்புல போட்டு சமைக்கலாம். பொரிச்சு போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட வேணாம். பொரிச்சு நம்ம போட்டால் குழம்புல அல்லது கிரேவி மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். சீக்கிரம் நம்ம போட்டதும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். ஓகே, ஓகே, எல்லாம் பொரிச்சாச்சு, பொரிச்சிட்டேன். ஓகே, இங்கே இருக்குது. இதுக்கு அடுப்பு நிப்பாட்டியாச்சு. இதுக்கு பிறகு நான் வந்து இன்னொரு சட்டி வச்சு அடுப்பில் குழம்பு வைக்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து இப்போ நான் வந்து பேஸ்ட் வந்து நான் இந்த சட்டியில் நான் போட்டு தண்ணி ஊற்றுவேன். 500 ml தண்ணி, கொஞ்சம் கூட ஊற்றினாலும் ஊற்றுவேன். ஓகே, மீன் வந்து பாரி மீன் இல்லை, பாரி மீன் மலாயில், தமிழில் திருக்க மீன் வந்து 500 கிராம் இருக்குது. ஸோ இப்போ நான் அது வந்து இந்த சட்டியில் நான் போடுறேன். சரியான வாசம். இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சாமானும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுவேன், அது பார்த்துங்க. ஸோ இது போட்டாச்சு, பேஸ்ட் போட்டாச்சு. இதில் வந்து தண்ணி ஊற்றுறேன். 500 கொஞ்சம் வச்சுக்குவேன் தண்ணி, 8 cups. இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். சாரி, எஸ்பெஷலி இது போட்டு வேக வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இதை கொதிக்க விட்டுட்டு பிறகு மீன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று வெண்டைக்காய் போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். ஓகே, ஓகே. இந்த சாஸ் தண்ணி 500 ml வாட்டர், இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இந்த மீன் வைக்கிறதுக்குள்ளது, அது ஒரு பேக்கெட் போட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டேன். கொதிச்சிருச்சு. இதுக்கு பிறகு இந்த திருக்க மீன் பொரிச்சது போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சாஸ் வந்து உரப்பாக இருக்குல்ல, அதனால தும்மல் வருது. ஓகே, இது மீன் போட்டுட்டேன் உள்ள, இந்த குழம்பு உள்ள மீன் போட்டுட்டேன். இது வந்து நம்ம மிளகாத்தூள், பட்டை மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகம் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த ஸ்டைலில் வராது. இது கொஞ்சம் தண்ணியாக வாட்டரியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்டியாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது. வேணும்னா நம்ம இதில் மசாலாத்தூள் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு, இறைச்சி மசாலாத்தூள், அதோட பட்டை மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, இதுலேயும் உரப்பு இருக்குது. சும்மா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இறைச்சி மசாலாத்தூளும் பட்டை மிளகாத்தூளும் எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா இப்போ இது உரப்பு பத்தாதவங்க அது போட்டுக்கலாம். இதில் புளி இருக்குது, புளியெல்லாம் இருக்குது. இதில் புளினா எந்த புளின்னா சமைக்கிற புளி, டெம்பரின் தெரியுங்களா, அது டெம்பரின் இல்லை, டெம்பரின் தான். ஓகே, ஓகே. வெண்டைக்காய் போட்டுட்டேன். ஸோ இதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் வேகட்டும். நான் வந்து மிளகாத்தூள், இறைச்சி மசாலாத்தூள், பட்டை மிளகாத்தூள் இதில் நான் ஆட் பண்ணல. இந்த உரப்பே எனக்கு போதும். புளிப்பெல்லாம் இருக்குது அதில். எக்ஸ்ட்ரா ஒன்றுமே நான் ஆட் பண்ணல. இது 2 நேரத்துக்கு வரும் எனக்கு. ஹலோ வீவர்ஸ், இதை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டேன். இதுதான்
பாரி மீன் குழம்பு சமையல். இது இது மலையில் சொல்லுவாங்க கறி மீன் குழம்புன்னு சமையல்னு. தமிழில் வந்து திருக்கை மீன் குழம்பு, இங்கிலீஷில் ஸ்டிங்ரே ஃபிஷ் குழம்பு. ஓகே, 3 மொழிகளிலும் சொல்லிக்கிட்டேன். ஓகே, இந்த குழம்பு தான் நான் வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்குது, கட்டியாக இருக்குது. ஓகே, அதாவது கொஞ்சம் திக்காக இருக்குது குழம்பு. ஓகே, திக்காக இருக்குது குழம்பு, ரொம்ப ஓட்டரியாக இல்லை. கொஞ்சம் தான் வைக்க முடிஞ்சது என்னால். அதே பேஸ்ட்டு மட்டும் போட்டு நான் சமைச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. மிளகாத்தூள், பட்டை மிளகாத்தூள், வாட்டரும் ஆட் பண்ணல. 500 ml தான் பண்ணிடும். ஓகே, இது சமைச்சிட்டேன். அடியில் வந்து சூடாக இருக்குல்ல, எனக்கு கிச்சா வந்து புதுசாக வாங்கி போட்டிருக்கேன், அதுக்கு தாண்டுறேன். சாரி, இது கவர் மேஜர் கவர் இருக்குதுல்ல டேபிள் கிளாத்துக்கு, இது வந்து இப்போ தான் அந்த வாரம் தான் நான் வாங்கி போட்டது. ஸோ அதனால் இது சூடாக இருக்குது. இதில் பட்டாலாம் இது இந்த டேபிள் கிளாத்து வீணாக போயிடும். இது பிளாஸ்டிக்கில் உள்ளது, இது வந்து துணி இல்லை, பிளாஸ்டிக்கில் உள்ளது. பர்பிள் கலரு இருக்குது, வெள்ளை க்ரீன் இருக்குது, லைட் க்ரீன். ஓகே, இவ்வளோதான். ஓகே, சமைச்சு முடிச்சுட்டேன். ஓகே, சமைச்சு முடிச்சாச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸா. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை இதனுடன் முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் இன்னொரு வீடியோவுடன் அனைவரையும் சந்திக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. ஓகே, பாய்.